நீங்க கேமிங்காக இந்த ஸ்மார்ட் போன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லிஸ்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் இல்ல. விஷயத்த ஹைலைட்டா குடுத்தவங்க இந்த பட்ஜெட்டுக்கு இப்ப இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாத்துலயுமே இத கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸோட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க தான் இந்த விஷயமெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஒரு ரீசனபிள் பிரைஸோட வரப்போகுதுன்னா அதுதான் மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ. இது ஆல்ரெடி ஏப்ரல் 3 லான்ச் ஆயிருச்சு. 9th இருந்து இதோட சேல்ஸ் Flipkartல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 35K தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை வாங்க போறதுக்கு முன்னாடி இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை தான் நான் நம்ம வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ அலர்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வர கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் வந்து நம்ம சேனல்ல ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்பதான் நம்ம சேனல் லைட்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெரிய பெரிய மொபைல்லாம் வாங்கி நம்ம ரிவ்யூ போடுற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து வளரல. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம அதையும் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு சில கேஜெட்ஸ், அதாவது ஸ்மார்ட் வாட்சஸ், ஏர்பட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா மொபைல் போன்ஸும் வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்கு முன்னாடி அதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன பட்ஜெட்ல வரப்போகுது, அண்ட் மித்த ஸ்மார்ட் போனுக்கும் அந்த ஸ்மார்ட் போனுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டியுமே இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ண நாங்க ட்ரை பண்றோம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நம்மளோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோவோட ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் தான். இதோட டிசைன்ல வந்து அதாவது 3 கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு பிளாக், லாவெண்டர், இது வந்து பேண்டோம் கலர்ஸ்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேர்ல் கலர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பேர்ல் கலர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. அதுவும் இட்டாலியன் டிசைனர்ஸ் வந்து ஹேண்ட்மேடா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டுலே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உருட்டு உருட்டு நீ உருட்டு. அதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா பேண்டோன் வேலிடேட்டட் டிசைன், டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் கேமரான்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேண்டோன்னா வேற ஒண்ணும் இல்ல. பேண்டோன்றது ஒரு கலர்ஸ் கிரியேட் பண்ற கம்பெனி. இந்த பேண்டோன் கிரியேட் பண்ண கலர்ஸ வந்து நெறைய மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த எட்ஜ் 50 ப்ரோல வந்து இந்த லாவெண்டர் கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டிஸ்ப்ளேல வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறோம் இல்லையா? அதுல வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கா, இல்லையா அப்படின்ட்டு இந்த பேண்டோன் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. மித்த ஸ்மார்ட் போன்ஸுக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ஸுக்கும் இதோட கலர் அக்யூரசி நல்லா இருக்கு அப்படின்ற மாரி இந்த பேண்டோன் சைட்ல இருந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மோட்டோ கேமரால எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த பேண்டோன் பேஸ் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏஐ வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ட்ரூ கலர்ஸாவே இதோட அவுட்புட் குடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கின் டோன் எல்லாமே அவ்ளோ நேச்சுரலா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல இது மட்டும் இல்லாம இன்னுமே நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. நான் ஒவ்வொரு செக்மெண்ட்டா சொல்லும்போது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். அண்ட் இந்த லாவெண்டர் கலர் அண்ட் பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா விகான் லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. இந்த பேர்ல்ல வந்து கிளாசி ஃபினிஷ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இதோட பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே தின்னா கொடுத்திருக்காங்க. சைடுல உள்ளது எல்லாமே மெட்டல் ஃப்ரேமா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 8.19 mm இருக்கு. அண்ட் வெயிட் வந்து 186 கிராம் கொடுத்திருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓவராலா டீசெண்டா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.7 இன்ச்க்கான POLED 10 பிட் கலர் டிஸ்ப்ளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட், அதுக்கப்புறம் 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஐ ப்ரொடெக்ஷனுக்காக 720 ஹெர்ட்ஸ்க்கான பவர் டிமிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ எட்ஜ் ப்ரோவோட கேமராலையுமே வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பேண்டோம் கேமரா அதை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இதோட செட்டப் பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எல் 1.4க்கான 50 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவை நீங்க மேக்ரோ கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் f12.0 அப்பாச்சர் சைஸோட தேர்ட் கேமரா 10 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ ஷூட்டர் கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. ஸோ தேர்ட் கேமராலையுமே OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலா எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே பாத்தீங்கன்னா
2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் குடுப்பாங்க சும்மா பேருக்காக. பட் இதுல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது இது வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சலுக்கான f1.9 அப்பேச்சர் சைஸோட ஆட்டோ ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஏஐ அடாப்டிவ் ஸ்டெபிலைசேஷன், ஏஐ ஃபோட்டோ, ஸ்மார்ட் கலர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில இப்ப மொபைல் இல்லாதனால ஸ்பெசிஃபிக்கா என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நம்மளால மென்ஷன் பண்ண முடியல. பட் கண்டிப்பா இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட குவாலிட்டி அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட்ல வருது. ஒண்ணு 8 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட். இன்னொன்னு 12 ஜிபி ரேம், 256 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ இந்த 2 வேரியன்ட்லயுமே பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh குடுக்குறாங்க. பட் சார்ஜர் மட்டும் இந்த 8 ஜிபிக்கு வந்து 68 வாட்ஸ் குடுக்குறாங்க. அண்ட் இதுவே 12 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ்க்கான ஒரு வயர்டு சார்ஜர் குடுக்குறாங்க. அதுவும் பாக்ஸ்லயே குடுக்குறாங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் குடுக்குறாங்க. அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் குடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் இந்த 125 வாட்ஸ் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% 18 மினிட்ஸ்லயே சார்ஜ் ஆகுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம எதையோ மறந்த மாதிரியே இருக்கே. ஆமா, ப்ராசஸர பத்தி சொல்லவே மறந்துட்டோம். பட் அத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இவ்ளோ விஷயத்த ஹைலைட்டா குடுத்தவங்க, இந்த பட்ஜெட்டுக்கு இப்ப இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாத்துலயுமே 8த் ஜெனரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் தான். பட் 7 ஜென் 3க்கான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸர் ஒண்ணும் குறைஞ்ச ப்ராசஸர்லாம் இல்ல. இருந்தாலும் நீங்க 8த் ஜெனரேஷன் ப்ராசஸரே வந்து குடுத்திருக்கலாம். ஏன்னா இதுல வந்து 7 ஜென் 3க்கான ப்ராசஸர் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க கேமிங்காக இந்த ஸ்மார்ட் போன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லிஸ்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் இல்ல. 30 மினிட்ஸ்க்கு மேல ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் விளையாடுறப்போ ஹீட்டிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம் டிராப் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன் 8த் ஜென் ப்ராசஸர் குடுத்திருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா மித்த விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இத மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14 குடுத்திருக்காங்க. ஹெலோ யுஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் குடுத்திருக்காங்க. 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கூட குடுத்திருக்காங்க. ஸோ வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ 1.5 மீட்டர் டெப்த்ல பியூர் வாட்டர்ல நீங்க உங்க ஃபோன 30 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்க. பியூர் வாட்டர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு தண்ணீல போட்டீங்கன்னா ஃபோன் காலி ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. யூஎஸ்பி டைப் சி சப்போர்ட், 15 5G பேண்ட் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இது மாதிரி எல்லா விஷயமுமே குடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி இதோட பிரைஸ். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 வேரியன்ட்ல இருக்கு. 8 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜோட பிரைஸ் வந்து 32Kக்கும், 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜோட பிரைஸ் வந்து 36Kக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ்லாம் போக நீங்க 8 ஜிபி ரேம் வேரியண்ட்டை வந்து 28,000க்கும், 12 ஜிபி ரேம் வேரியண்ட்டை வந்து 32,000க்குமே வாங்கிக்கலாம். இந்த மோட்டோ H50 ப்ரோவோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கேமிங்க்கு செட் ஆகாது. பட் இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான். ஆனா கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். மித்தபடி இதோட பேட்டரி, டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் கேமரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் எல்லாமே குடுத்திருக்காங்க. நான் எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொபைல வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.